Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து ஒரு ஜாப் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ற டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. 19/7/2024 முதல் 8/8/2024 வரை நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்குள்ள வெப்சைட்டை கொடுத்திருக்காங்க. எந்த போஸ்ட் எல்லாம் வேகன்சில இருக்கு, எந்தெந்த கேட்டகரிக்கெல்லாம் எவ்வளவு வேகன்சி அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மும்பைல தான் பிளேஸ்மெண்ட் இருக்க போகுது. அடுத்த 6 வந்து தமிழ்நாடு சர்க்கிள்ல தான் இருக்க போகுது. அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேகன்சி வந்து சென்ட்ரல் ரிசர்ச் டீம் ப்ராடக்ட் லீடுக்கான வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. செகண்டா சென்ட்ரல் ரிசர்ச் டீம் சப்போர்ட்டுக்கான வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. மூணாவதா ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர் டெக்னாலஜி, நாலாவதா ப்ராஜெக்ட் மேனேஜர் பிசினஸ். இந்த 4 வேகன்சி வந்து மும்பைல தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்க போகுது. அடுத்ததா ரிலேஷன்ஷிப் மேனேஜர், ஆறாவதா விபி வெல்த், ஏழாவதா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் டீம் லீட், எட்டாவதா ரீஜனல் கெட், 9வதா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், 10வதா இன்வெஸ்ட்மெண்ட் ஆபீசர். இந்த 6 வேகன்சி வந்து உங்களுக்கு தமிழ்நாடு சர்க்கிள்ல தான் இருக்க போகுது. நெக்ஸ்டா சேலரி எவ்வளவு அப்படிங்கறத லாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் ரிசர்ச் டீம் ப்ராடக்ட் லீடோட சேலரி எவ்வளவுனா 61 லட்சம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பெர் ஆனுவலுக்கான சேலரியை தான் கொடுத்திருக்காங்க. செகண்டா சென்ட்ரல் ரிசர்ச் டீம் சப்போர்ட்டோட சேலரி வந்து 20.50 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மூணாவதா ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர் டெக்னாலஜி 30 லட்சம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர் பிசினஸ் 30 லட்சம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜர் 30 லட்சம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆறாவதா விபி வெல்த் 45 லட்சம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏழாவதா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் டீம் லீட் 52 லட்சம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எட்டாவதா ரீஜனல் ஹெட் 66.50 லட்சம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 9வதா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் 44 லட்சம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 10வதா இன்வெஸ்ட்மெண்ட் ஆபீசர் 26.50 லட்சம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சென்ட்ரல் ரிசர்ச் டீமுக்கு MBA முடிச்சிருக்கணும், இல்லைன்னா PGDM PGDBM நீங்க முடிச்சிருக்கணும். இதுல நீங்க NISM இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ரிசர்ச் அனலிஸ்ட் சர்டிபிகேட் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து உங்களுக்கு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்டா சென்ட்ரல் ரிசர்ச் டீம் சப்போர்ட், இதுல உங்களுக்கு கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்ல காமர்ஸ், ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ், மேனேஜ்மெண்ட், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு 3 வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. மூணாவதா ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர் டெக்னாலஜி, இதுல நீங்க MBA MMS PGDM ME MTech BE BTech PGDBM இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லி இருக்காங்க. மினிமம் 4 வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்டா ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர் பிசினஸ், இதுல நீங்க MBA PGDM PGDBM இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவதா ரிலேஷன்ஷிப் மேனேஜர், இதுல நீங்க கிராஜுவேட் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. எந்த மாதிரி வேகன்சிக்கு எந்த மாதிரி போஸ்ட் அப்படிங்கிற கூடுதலா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. 10 வேகன்சி வந்து டோட்டலா கொடுத்திருக்காங்க. எந்த வேகன்சிக்கு வந்து எந்த குவாலிஃபிகேஷன் வேணும், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கறது மாதிரி ஃபுல் டீடைல் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற டீடைலை கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்ற வெப்சைட்டை வந்து கொடுத்திருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நெக்ஸ்டா ஃபீஸை பத்தி கொடுத்திருக்காங்க. ஜெனரல் EWSக்கு வந்து 750 ரூபா ஃபீஸை வந்து கொடுத்திருக்காங்க. SC ST OBC PWBDக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கங்க. நன்றி. மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்.